மக்கள் மன்றத்தில் சட்டம் அனைவருக்கும் சமம் சொன்னவர் யாரு? நம்ம முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். யாரா இருந்தாலும் சரி பாரபட்சம் பார்க்க மாட்டேன்னு சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு அவங்க பையன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு பெரிய வாலில் கேக்கை கட் பண்ணார். அது சமூக வலைத்தளத்திலையும் வந்திருக்குது. முதலமைச்சரை பார்த்து மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, யார் யூடியூப்ல சரி அவங்க விளம்பரத்துக்காக பண்ணாங்கன்னா அது தவறு. உடனே என்ன பண்ணுறாங்க, காவல்துறை ராத்திரியோட ராத்திரியாக கைது பண்ணுறாங்க. இதில் பல ரவுடிகளையும் கைது பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய தமிழக அரசாங்கம். ஆனால் துணை முதலமைச்சரை கைது பண்ணுவாங்களான்னு தான் மக்களுடைய கேள்வி. ஏன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உதயநிதியை கைது பண்ணக்கூடாதா? காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முதலமைச்சர் அதுக்கு உத்தரவு கொடுக்க மாட்டாரா? இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. எதனால் உதயநிதி ஸ்டாலின் பண்ணியிருக்கிறாரு? ஒருவேளை ஆல்ரெடி கேக்க வெட்டி ஜெயிலில் இருக்கிற ரவுடி பசங்கள்லாம் இதை உதாரணமாக காட்டி ஜெயிலிருந்து ஜாமீன் வாங்கிட்டு வெளியில் வரத்துக்காக இந்த சம்பவத்தை செய்தார்களான்னு மக்களுடைய கேள்வி. இதற்கு முதலமைச்சர் விளக்கம் தருவாரா? ஒன்று. ரெண்டாவது, நம்ம துணை முதலமைச்சர் ஒரு ஸ்டேஜில் பேசுகிறாரு. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுக்க முழுக்க அமித்ஷாவுடைய பேச்சு தான் கேட்டு நடக்கிறாரு. இன்னைக்கு செங்கோட்டையன் கூட தாவேக்கால போய் சேர்ந்ததற்கு அமித்ஷாவுடைய அறிவுறுத்தல் தான் காரணம்னு அந்த இடத்துல சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்னா எம்ஜிஆர் மறந்துட்டாரு, ஜெயலலிதா அம்மையார் மறந்துட்டாங்க, அண்ணாவையும் மறந்துட்டு இன்னைக்கு அமித்ஷாவுடைய பேச்சை மட்டும் கேட்குறேன்னு சொல்கிற உதயநிதி ஸ்டாலின்ட்ட ஒரே ஒரு கேள்வி. 2021 பிராமணன் பீகாரி 380 கோடி கொடுத்து நீங்கள் விலைக்கு வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அவங்கள பேச்சை கேட்டு தான் இன்றைக்கி நீங்கள் ஆட்சிக்கே வந்திருக்கிறீங்க. உங்கள் சுய அறிவில் நீங்கள் ஆட்சிக்கு வரலை. அதே நேரத்தில் என்ன சொல்கிறீங்க, செங்கோட்டையன் அந்த கட்சி விட்டு மாறல, அவர் பிரான்ச்சு தான் மாறி இருக்கிறாருன்னு சொல்கிறீங்கல்ல. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், தாவேக்கா விஜய் பிஜேபியோட பி டீம்னா இன்னைக்கு விஜய் நடித்த படம் ஜனநாயகம் ரெட் ஜெயிண்ட்டுக்கு பேச்சுவார்த்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நடத்தி நிற்கிறீங்களே, அப்போ யாருடைய டீம் அவர்? இன்னைக்கு சேட்டிலைட் உரிமை கலைஞருடைய குடும்பத்துக்கு தான் விற்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதற்கு முதலமைச்சர் இல்லை துணை முதலமைச்சர் பதில் சொல்லுவாரா? எதிர்கட்சியில் சொல்கிற நீங்கள் எப்படி ஆட்சிக்கு வந்தீங்கன்னு தயவுசெய்து சிந்திச்சு பாருங்கள். யாருடைய பி டீம்னு இந்த 2026 தெரிஞ்சிடும். விஜய் யாருக்கு எதிராக செயல்படுறாருன்னு மக்களும் புரிஞ்சுப்பாங்க. இன்னும் 2 மாதத்தில் அதுக்கு விளக்கம் தெரிஞ்சிடும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்வாரா முதலமைச்சர்? உத்தரவிடுவாரா? இல்லை ஒரு கண்டனத்தையாவது தெரிவிப்பாரா? நீ செய்தது தவறுன்னு, செய்தது உங்கள் பிள்ளையாச்சே, கேட்க உங்களுக்கு தைரியம் இல்லைல்ல. அப்போ உங்கள் பிள்ளைக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? பல குழந்தைங்கள் அப்பா கிட்ட நீதி கேட்டிருக்கிறாங்க. அப்பா நீதி வழங்குவாரா? காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதலமைச்சர் காவல்துறைக்கு உத்தரவிடுவாரா உதயநிதி மேல் நடவடிக்கை எடுக்க? மக்கள் சிந்திங்க, செயல்படுங்க. ஜெய்ஹிந்த்.